என்றும் இறைவன் அருள் தேடும் நல் உள்ளங்கள் கொண்ட அன்பர்களே வணக்கம். நாம் பல ஆண்டுகளாக நம் பிறந்த ராசி, நவகிரகங்கள், ஜாதகங்கள் பற்றி நம்பிக்கையுடன் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஒரு நாள் ஒரு புதிய ராசி பற்றி கூறப்பட்டது. 13வது ராசி உள்ளது. அதற்கு பெயர் ஒபியூக்கஸ். ஒபியூக்கஸ் ஒரு உண்மையான நட்சத்திரக் கூட்டம் ஆகும். இது உண்மையா? இது ஏன் ரகசியமாக இருக்கிறது? நமது ஜோதிடக் கணிப்புகள் தவறா? என்று நாம் இதை ஆன்மீக கோணத்தில், அறிவியல் கோணத்தில் மற்றும் நம்முள் இருக்கும் விழிப்புணர்வை தூண்டும் வகையில் ஆராயப் போகிறோம். இந்த பயணம் உங்கள் பார்வையை மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்தையும் மாற்றக்கூடும். வாருங்கள், உண்மையை இணைந்து தேடலாம். இந்த வீடியோவில் பார்ப்போம். நாம் எல்லோரும் பிறந்த நம் ராசியை நம்பி வாழ்கிறோம். ஆனால் யாரோ ஒரு நாள் சொன்னார்கள், உண்மையில் 13வது ராசி இருக்கு. அதாவது ஒபியூக்கஸ். இது உண்மையா? இந்த ராசி ஏன் மறைக்கப்பட்டது? இப்போது நாம் உண்மையை பார்ப்போம். ஒபியூக்கஸ் என்பது ஒரு நட்சத்திரக் கூட்டம். இது வானியல் விஞ்ஞானத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. இது விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு நடுவில் உள்ளது. இதனால் சிலர் சொல்வார்கள், இந்த இடத்தில் பிறந்தவர்கள் வேறொரு ராசிக்கு சேர வேண்டும் என்று. 2011-இல் நாசா தெரிவித்தது, பூமியின் அச்சு சுற்று சாய்ந்ததால் விண்மீன்களின் தோற்றம் மாற்றம் அடைந்திருப்பதாக. இதனைக் கொண்டு சிலர் சொன்னார்கள், 13வது ராசி மறைக்கப்பட்டது. வானியல் என்பது விண்மீன்களின் கணிப்புகள், நிலைகள். ஜோதிடம் என்பது அந்த விண்மீன்களின் மனித வாழ்வியல் மீது உள்ள தாக்கங்களை பகுத்தறியும் ஒரு சின்ன மொழி. ஜோதிடம் 12 ராசிகளாகவே வடிவமைக்கப்பட்டது. இவை சூரியனின் வருடச்சுற்று அடிப்படையில் அமைந்தவை. அதனால்தான் ஜோதிட ரீதியாக 13வது ராசி உட்புகவில்லை. ஒபியூக்கஸ் ஒரு நட்சத்திரக் கூட்டம்தான், ராசி அல்ல. ஆன்மீகம் ஒரு மிகச்சிறந்த பார்வையை தருகிறது. நம்மால் எல்லாவற்றையும் கண்டறிய முடியாது என்பதையும் அது ஒப்புக்கொள்கிறது. ஒபியூக்கஸ் என்றால் என்ன? அந்த என் அர்த்தம், பாம்பை பிடித்த மனிதன், சர்பெண்ட் பியரர். இது ஒரு சின்னம் மட்டுமே. ஆனால் அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளும் அறிவு துணுக்கு. மனிதன் தனது உள்ளுள்ள விஷயங்களையும் அடக்கி வைக்கும் சக்தி கொண்டவன் என்பது. பலர் கேட்கிறார்கள், நான் விருச்சிகமா இல்ல ஒபியூக்கஸா? ஆன்மீகமாக பாருங்கள், உங்கள் ராசி ஒரு அடையாளம் மட்டுமே. உண்மையான ஜோதிடம் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்க்கிறது. ஒபியூக்கஸ் இருந்தாலும் இல்லை என்றாலும் உங்களுள் உள்ள ஒளியையே உணர்வதே ஆன்மீகம். நம் ராசி எதுவாக இருந்தாலும், நம் செயல்கள், எண்ணங்கள், நம் விழிப்புணர்வு, அவைதான் நம் வாழ்க்கையை மாற்றும். ஜோதிடம் என்பது பயமுறுத்தும் கருவி அல்ல. அது விழிப்புணர்வை தரும் ஒரு ஒளிக்கொத்தாக இருக்க வேண்டும். ஒபியூக்கஸ் பற்றி தெரிந்து கொள்வது நல்லது. ஆனால் அதனால் நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம். உங்கள் உள்ளமைதி, உங்கள் ஆன்மீக வளர்ச்சி, அதுவே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். நீங்கள் எந்த ராசியிலேயும் பிறந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பிறந்தது இந்த உலகில் ஒரு காரணத்திற்காக. உங்கள் வாழ்க்கையின் பொருளை உணருங்கள். ஒபியூக்கஸ் ஒரு ராசியாக இல்லாமலே இருக்கலாம். ஆனாலும் அது நமக்கு நினைவூட்டுகிறது, நாம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் என் ஆன்மீக உணர்வில் விழித்திருக்கிறேன் என. மேலும் ஆன்மீக காட்சிகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துவிடாதீர்கள். ஓம் சாந்தி. நன்றி, வணக்கம்.